Assalamualaikum. என்ன ஹால் ஹபீபி? சிவமா இருக்கிறீங்களா? எங்கோ ஹயரும் இல்ல ஒண்ணும் இல்ல, வந்தனா இடத்துக்குள்ள நிக்கேன். ஓ இருக்கேன். அஸ்ஸலாமுஅலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வாங்கலடா, எங்கடா போன ரெண்டு பேரும் ஆக்களே கால நேத்தெல்லாம். வேறு உள்ளுக்கு வேறு கடை. எப்ப வந்தாலும் வண்டிக்குள்ளான வேறுவாய். நேத்து நாங்க கல்முனை போனோம். கல்முனை பள்ளி போனோம். அந்த இடம் இருக்கும் அம்மாச்சா, அந்த இடம் உண்மையிலேயே மாஷா அல்லாஹ். அதனுக்கு பூனத்து பிறந்த உள்ளம் எல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரவாசம். அங்க எடுத்துக்கடா போன கோதாரிக்காரன்கள் ரெண்டு பேரும். அவனோட செல்லல இதா நீ இப்படி எல்லாம் கயப்பான்னு சொல்லி அங்க போய் என்னென்ன பண்ணு தெரியும். என்னடா நீங்க அங்க பொம்பளை பிள்ளைல உறைஞ்சிப்பீங்க. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப புனிதமான ஒரு இடம். எத்தனையோ பல்லாயிரம் மக்கள் வந்து உள்ள எவ்வளவு எங்கட முகத்தை பாத்தீங்க எவ்வளவு பிரயாசம் இருக்கு. என்ன செஞ்சிருந்தாங்க போனா பள்ளிக்கு போய் கபூரடி அந்த கபூரடி போய் நாம என்ன கேட்டலாம் கிடைக்கும். கபூரடியா போய் என்ன தர கேக்குற? நம்மள என்ன வாங்கினோம் போய் செஞ்சோம். நம்மள ஊரடி என்ன கபூரடி இருக்கு, அங்க போய் நாம கேட்டா ஒண்ணும் கிடைக்கல. அதான் பிரசித்தி பெற்ற இடம் சொல்ற. அந்த கபூரடிய போய் நாங்க என்னென்ன கேட்டோம். யா அல்லாவா அல்லாவா மோதாயிக்காங்க. இல்ல அது எங்கூட பெரியார் ஒரு ஆளும் தெரியாது. எங்கூட பெரியார் ஒரு ஆள் சந்திக்கும், பெரிய பாபமாரு சந்திக்கும். எனக்கு இந்த சனிய முடிச்ச ஹயலா கேட்கல. எனக்கு இந்த சனிய முடிச்ச நீ அப்படி எல்லாம் செல்லுவாள். சரி நேத்துல எங்கடா போன நீங்க? எங்க வாப்பா மொத்த ஒரு ஆண்டு வாடா, வருஷம் வாடா. நேத்துல அவங்கள தேடுனடா. கபடி போயிட்டு வர மாதிரிங்களா? எங்க சரி நீங்க போன இருக்கட்டும், வாங்க போ டக்கு. சரியா போய் வருவோம் பாருங்களா. அப்ப வாங்கிருப்பீங்களா பூஞ்செல்லாம்? பூஞ்சி வாங்கி நீங்க போய் அதையும் தின மாட்டியே. அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது மஜா. நமக்கு இதெல்லாம் நமக்கு பிடிக்காத விஷயம். நான் வந்து டெய்லி நாங்க மண்ணுல கூட்டி வச்சுட்டு போறோடா விஷயம் உலக்காமனுக்கு. நானும் கேட்கத்தானே வந்திருக்கேன். நல்ல பிராசமா பள்ளியோட தொடர்பு வாழ்ந்து ஆக்கலாம். அல்லாஹ் சொல்றான், சுத்தத்தின் பூஞ்சலை எப்படி மனசுன்னா அந்த கபூர பார்த்தா விளங்குமா. நேத்து போனா தானே பார்த்தா விளங்கு. மாஷா அல்லாஹ். சரி நானும் அவனு போனானே, நான் போய் பார்த்தேன். எங்க பெரியார கபூர்ஸ்தானம் எவ்வளவு மனம், எப்படி மனம். சரி வந்த இவடத்தையும் காய்ச்சி நிக்காம எங்க வந்தாலும் கதை தான்டா உங்களுக்கு. வந்த வேலையை பாருங்கடா. சப்பத்தை காலத்து ஓ வந்த வேலையை பாருங்கடா. வந்த வேலையை பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாப்பா. என்னேண்டா பாப்பா, நம்முடைய மாமி இருக்கா மரியம்பி மாமிட்ட அந்த முன்ன வாங்கின அந்த வள உறுதி யாட்டாப்பா இருக்கு. யார்ட்ட குடுத்துட்டு வந்த நீங்க? அங்க எல்லாரும் தேடுறாள் பாப்பா. செல்லுங்கள நீங்க சென்னதான் நாங்க அவட்ட போய் செல்லலாம் விளக்கத்தை வைட்டு. அவ கேட்காள் பாப்பா. சும்மாரி என்ன என்னடா கேட்க நீ? எது என்னடா செஞ்சிருக்கியா நீ? என்னடா சொல்லி அது எங்கட மாமியில வள உறுதி பாப்பா முன்னோருக்கா கொண்டு எங்க வச்சிக்காரு. மையத்தோட எப்படி கேப்பீங்க? என்னத்துல கேக்குறீங்க? அப்ப நீங்க நேத்து போய் என்ன கேட்டுட்டு வந்து? இல்ல நான் கேட்க. அப்ப அங்க இருக்கிறவர் என்ன உசிரோடி அரைக்காரு மடுவுக்குள்ள? உசிரோட மடுவுக்குள்ள உசிரோடி அரைக்கிறவரு. அப்ப நீங்க அவர்கிட்ட போய் எனக்கு கல்யாணம் முடிச்சு கேக்குறீங்க, எங்களை பிள்ளையில கல்யாணம் முடிக்கணும்ங்கிறீங்க, தொழில் நல்லா இருக்கணும்ங்கிறீங்க, அதங்கிறீங்க இதங்கிறீங்க எல்லாம் நீங்க கேட்கலாம். எங்க வாப்பாட்ட நான் வள உறுதி எங்க கேட்கலாடா? அப்ப அவர்ல உசிரோடி அரைக்காரு. அட பைத்தியாரர்கள் யாரா இருந்தாலும் இந்த மண்ணுக்குள்ள போனதுக்கு பிறகு இந்த உலகத்துக்கு பூமிக்கும் இந்த உலகத்துக்கும் அவளுக்கும் மிக உறவு முடிஞ்சிருண்டா. அது யாரா இருந்தாலும் சரிதாண்டா. ரசூலுல்லாஹோட கபூர்ஸ்தானத்தை நீங்க பாத்துக்கிறீங்களாடா? அங்க இங்க எந்த அரபியாச்சும் வந்து கடகவாட்டுல மனக்குச்ச கொளுத்தி வச்சுக்கிட்டு எங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கிட்டாங்க, எங்களுக்கு அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, உலகத்துல செல்வத்தை வாங்கிட்டாங்க, நோய் நொடியில இருந்து பாதுகாருங்க எந்த அரபியாச்சும் அங்க வந்து கேட்கலாடா? நீங்க எல்லாச்சும் போய் ஒரு தரம் கேட்பீங்களாடா? ரசூலுல்லாஹோட பெரியாக்கள் இந்த உலகத்துல யாரா இருக்கா? அப்படி நீங்க போய் கேட்கிற அளவுக்கு யாருமே இல்லடா. இதெல்லாம் ஒரு பொய்டா. இங்க நீ அங்க போய் கேட்டது அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவாரா இருந்தா, நான் இவ்விடத்துல எங்க அப்பா பதில் சொல்லுவார். ஏண்டா அல்லா நியாயமானவன் இல்ல, எல்லாருக்கும் நியாயமானவன் அல்ல. யாராவது நீங்க அங்க கேட்கறது அவரு கேட்குமா இருந்தா, நான் இங்க கேட்கிறேன் எங்க அப்பா. இதுதான் உண்மை.
விளங்குதா உங்களுக்கு இப்ப என்னையாச்சும் அப்ப நீ கேக்குதான் போப்ப சரிதானே பின்ன நீங்க அங்க கேட்கறது சரியாப்பே அவருக்கு நீங்க ஹேச்சே விளங்குமா அவர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாரா அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நித்திய ஜீவனா இருப்பான் அவனுக்கு மட்டும்தான் நம்ம கதைக்கிறது விளங்கும் அவனுக்கு மட்டும்தான் மரணம் கிடையாது மத்த இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிஞ்சே தீரும் விளங்குதா அவன் மட்டும்தான் நித்திய ஜீவன் அவன் மட்டும்தான் உயிரோட இருப்பான் விளங்குதா வேற மண்ணுக்கு போன யாரோட என்ன கதைச்சாலும் நமக்கு கிடைக்கும் ரப்பூட்ட மட்டும் கேளுங்க மரணிச்சாக்களுக்கு நமக்கு மிகிற தொடர்பு அவன் மரணிச்ச அண்டே முடிச்சு விளங்குதா அது யாரா இருந்தாலும் சரிதான் இதே நாம சொன்னா அவுளியாக்கள் ஏசுறாங்க அம்பியாக்கள் ஏசுறோம்னு சொல்லுவானு ஆனா நாம எந்த அவுளியாக்களையும் நாம ஏசுறது கிடையாது யாரையுமே ஏசுறது அதுக்காக இறந்தவங்கள்ட்ட நாம எதுவும் கேட்க கூடாது விளங்குதா இதுதான் உண்மை விளங்குதா தவறு தவறு விளங்குதா சரியான பொழி அல்லாட்ட மட்டும் தான் நம்ம கேட்கலாம் கேட்கும் வாங்க போ